8th standard chapter 4 life mathematics la exercise 4.2 la fourth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா if the SP அதாவது selling price of 10 rulers is the same as the CP of 15 rulers அதாவது ஒரு 10 scale rulersனா scale so 10 scale ஓட selling price எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 scale ஓட cost priceக்கு ஈக்குவலா இருக்குது அப்படினும்போது profit percentage என்ன இது எப்படி profitன்னு சொல்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா வாங்குனது 15 ஸ்கேல் வாங்கியிருக்கிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா 10 ஸ்கேல் தான் விற்றுருக்குறாங்க ஆனால் அந்த 15 ஸ்கேலுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினாங்களோ அதை 10 ஸ்கேல்லையே அவங்க எடுத்துட்டாங்க விச் மீன்ஸ் செல் பண்ணி காசை வாங்கியாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் அளவுகோல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 10 அளவுகோலுடைய விற்பனை விலை எதுக்கு சமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 அளவுகோலுடைய வாங்கிய விலை ஓகேங்களா ஸோ காஸ்ட் ப்ரைஸுக்கு சமமாக இருந்ததுன்னா அதோடைய லாப சதவீதம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் ஸோ என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் சிபி ஆஃப் ஒன் ரூலர் பி எக்ஸ் இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம் அப்போ ஒரு ரூலர் ஒரு அளவுகோலுடைய காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கிவன் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து எழுத போகிறோம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் ரைட்டுங்களா இப்போது ஒரு ஸ்கேல் விலை எக்ஸ் ருபீஸ்னா அப்போ 15 ஸ்கேல் விலை நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னா 15 இன்டூ எக்ஸ் அதாவது 15x சொல்லிட்டு சொல்வீங்க இது 10 ரூலர்ஸோடைய விலை ஸோ அப்போ இது அப்படியே டிட்டோ போட்டு எழுதிக்கலாம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் 10 அளவுகோலுடைய விற்பனை விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 15x இப்போ 10 ஸ்கேலோட விலை 15xன்னா புரியுதுங்களா இந்த இடத்துல இதை ஒன்றும் பண்ணலை கொஷின் எடுத்து எழுதியிருக்கிறோம் இதை அப்படியே போட்டாச்சு ஒரு ஸ்கேலோட விலை நான் என்னன்னு வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னா அப்போ 15 ஸ்கேலுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 15 இன்ட்டு எக்ஸு ஒரு சாக்லேட் விலை 10 ரூபா அப்போ 5 சாக்லேட் விலை என்ன சொல்கிறீங்க 5 இன்ட்டு 10 15 சொல்கிறீங்க இல்லைங்களா அதே கான்செப்ட் தான் ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரூலர்ஸோடைய செல்லிங் ப்ரைஸு நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே அளவை பெருசாக கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்ம அது எல்லாத்தையுமே சிங்கிள் அளவாக மாற்ற போகிறோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 ரூலருடைய செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும்னா தேர்ஃபோர் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் அதாவது ஒரே ஒரு ஸ்கேலுடைய விலை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அளவுகோலுடைய விற்பனை விலை ரைட்டுங்களா இப்போ இங்கே பாருங்க 10 ஸ்கேல் இவ்வளவு ரூபான்னா அப்போ ஒரு ஸ்கேல் எவ்வளவு ரூபா என்ன பண்ணுவீங்க இங்கே டிவைட் பண்ணணும் ஸோ 15x இங்கே 10 ரூலர்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த 10 அடுத்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும் புரியுதுங்களா ஸோ அப்போது இங்கே 10 ஸ்கேலோடைய விலையை கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ஸ்கேலோடைய விலையை கண்டுபிடிக்கணும்னா 15x/10 புரிஞ்சிடுச்சுங்களா இது வேணும்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் பாயிண்டில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம் இல்லை கேன்சல் பண்ணாமே விடலாம் ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸோ 5 3s are 15 5 2s are 10 ஸோ அப்போது இது ஒரே ஒரு ஸ்கேலை விற்ற விலை ஓகேங்களா இப்போ இது ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டுன்னு சொல்லலாம் கெயின்னு சொல்லலாம் தமிழ் மீடியம் லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை ஓகேங்களா ஸோ எஸ்பி மைனஸ் சிபின்னு ஷார்ட்டாக எடுத்து எழுதிக்கலாம் இது ப்ராஃபிட்டுன்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்போ எஸ்பி எல்லாமே ஒன்றுத்துடைய கணக்கை தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்போது ஒரே ஒரு ரூலருடைய செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x/2 மைனஸ் ஒரே ஒரு ரூலருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸோ அப்போது இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸுன்னு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ 3x எக்ஸ் போச்சுன்னா 2x/2 2 கேன்சல் அப்படி கிடையாது மைனஸ்ன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக எதை செக் பண்ணணும்னா மைனஸ் ப்ளஸ்னாலே கீழே இருக்கிறத செக் பண்ணணும் இந்த கீழே இருக்கிறது வேறு மாதிரி இருந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னு சொல்லுவோம் அதாவது குறுக்கு பெருக்கல் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் அதாவது 1 × 3 is 3x மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க 2 × x என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2x கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுரும் இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ இந்த மேலே எடுத்திங்கன்னா இந்த கீழே எடுத்திங்கன்னா அந்த மேலே ஸோ அப்போ 3x மைனஸ் 2x ஹோல் டிவைடட் பை 2 ஸோ 3xல 2x போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸு
ஸோ which is equal to x/2. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அதாவது லாபம். இப்போ அவங்க ப்ராஃபிட்டை கேட்கல, என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா லாப சதவீதம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சாப்டரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு என்ன ஃபார்முலா வருதோ அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்முலாஸை படிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/2. நான் அந்த மாதிரி சைடில் போட்டுக்கிறேன், ஏன்னா இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஃப்ராக்ஷனை பெருசாக எடுத்து போட்டுக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே ஒன்றுத்துடைய விலையை தான் நீங்கள் எடுத்து போடணும். ஒரு காஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு ரூலருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு வச்சுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். ஸோ அப்போது இதுக்கு கீழே அதை எடுத்து போட்டுருங்க இன்ட்டு 100. ஸோ இப்போது இது எக்ஸ்ன்னா என்ன அர்த்தம்னா x/1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். மேலே இருக்கிறத எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஃப்ராக்ஷன் அதில் ஒரு ஃப்ராக்ஷன்னும் போது மேலே இருக்கிறத அப்படியே போட்டு இந்த டிவிஷன்னாலும் ஃப்ராக்ஷன்னாலும் ஒன்று தான். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா தலைகீழ் எடுத்துகிட்டு வரும்போது இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இந்த x/1ன்றது 1/xஆக மாறிடும், தலைகீழாக மாறிடும். ஸோ இன்ட்டு 100, ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா, இங்கே பண்ணோமே அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது எதுக்கு மட்டும்தான் வரும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னா மட்டும்தான் வரும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஏதாவது காமனாக இருக்குதா, நம்ம கேன்சல் பண்ண முடியுமா, அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 1ன்றது நெக்லிஜிபிள், அதாவது நீங்கள் விட்டுடலாம். இந்த 2ம் 100யும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 1s are 2, 2 5s are 10, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போது கீழே 1 எல்லாமே 1ன்னு எக்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50. இது பர்சன்டேஜ்ன்றதுனால நீங்கள் கடைசியில் என்ன போடணுன்னா 50%. ஸோ ஒரு ரிப்பீட்டேஷன் பார்த்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலருடைய காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். கொஷினில் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த 15 ரூலர்ஸ்க்கு என்ன விலை, ஏன்னா இங்கே 10 ரூலர்னால் இங்கே 15 ரூலருடைய காசை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ 10 ரூலர்ஸுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் X ருபீஸு, இங்கே 15 காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வந்துட்டு 15 ரூலர்ஸாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 15 இன்ட்டு எக்ஸு. இதிலேருந்து என்ன பண்ணுறீங்க, 1 ரூலருடைய செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு இது டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணி போட்டுக்கிறீங்க. ப்ராஃபிட்டுன்றதுனால ப்ராஃபிட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு எல்லாமே ஒன்றுத்தோடைய அளவை மட்டும் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு ஒன்றுத்தோட விலை, அதாவது சிபின்னா நீங்கள் 15 ரூலர் எடுத்து எழுதக்கூடாது, ஒரே ஒரு சிபி, அந்த ஒரே ஒரு ரூலரோட சிபியை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ ரெசிப்ரோக்கில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 50%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.